வணக்கம், குட் மார்னிங். இது வீடியோ நம்ம டிசம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் 3rd வீக், ஓகேங்களா. பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th பார்ட். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் யாராவது பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் படித்தா ரிவிஷனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். மறுபடியும் சொன்னது என்ன அப்படின்னா ரிவிஷன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய கேள்வி வருது. ஸோ இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். த மார்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் வாலட்டைல் எவல்யூஷன் மிஷன். ஓகே, மேவன் அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கு ஒரு ஏஜென்சி. ஸோ இது எதுக்காக அப்படின்னா மார்ஸில் இருக்கிற அப்பர் அட்மாஸ்பியர் அதில் வந்து ஏதாவது இந்த என்ன சொல்கிறது, அதில் இருக்கிற சேஞ்சஸ் ஏதாவது ஸ்டடி பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு மிஷன் தான் வந்து இந்த இது. ஓகேங்களா, இந்த மேவன். ஓகே, அதிலே பேர் இருக்கு இல்லையா, மார்ஸ். செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. யார் பண்ணுவா? நாசா தான். தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால் வந்து நாசா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. நாசா வந்து 1958 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, டிஆர்டிஓவும் 1958 தான். ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள், நாசா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதோட கான்டாக்ட் வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதனால தான் வந்து இப்போ நியூஸில் வந்திருக்கு 2014 அனுப்பிச்சாங்க. ஓகே, ஆர்பிட்டை வந்து சுற்றி அங்கே வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக. ஓகேவா. ஸோ இப்போ வந்து அதோட கான்டாக்ட் வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ அதில் நியூஸ் அப்படிங்கிறது நமக்கு ஹாட் டாப்பிக்காக வந்திருக்கு. அவ்வளோதான் விஷயம். ஓகேவா. அடுத்து வந்து அப்துல் குவெட்டீர் இண்டோரி. ஓகே, அப்துல் குவெட்டீர் இண்டோரி ஹூ வான் 2 மெடல்ஸ் அதுவும் கோல்டுங்க அட் ஏஷியன் யூத் பேரா கேம்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த அப்துல் குவெட்டீர் இண்டோரி வந்து எந்த ஸ்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்விம்மிங். ஓகே, ஸ்விம்மிங். ஸோ அவர் வந்து 2 கோல்டு மெடல் வாங்கியிருக்கார், ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஈவெண்ட் ஏஷியன் யூத் பேரா கேம்ஸ் வந்து துபாயில் நடந்திருக்கு. துபாய் யூஏஇயில். ஓகேவா, அதில் தான் வின் பண்ணியிருக்காரு 2 கோல்டு. ஃபஸ்ட்டு பிளேஸ் இன் 50 மீட்டர் பட்டர்ஃப்ளை மெத்தடில் வந்து ஸ்விம் பண்ணிட்டு போகணும். செகண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 50 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் அப்படின்னா ரிவர்ஸில் வந்து பேக் ஸ்ட்ரோக் அடிச்சுட்டு போகணும். ஓகேவா. இந்த 2 ஈவெண்ட்டில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. ஏஷியனுங்க, வேர்ல்டு கிடையாது. ஏஷியன் யூத்து பேரா தெரியும் இல்லையா, அதுதான். அவ்வளோதான். ஓகே, அடுத்த கேள்வி போகலாமா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா விச் ஆர்கனைசேஷன் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஓகே வான் 2 பப்ளிக் ரிலேஷன்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, பப்ளிக் ரிலேஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா நேஷ்னல் அவார்டு இன் 2025. ஓகே, 2025 எந்த ஆர்கனைசேஷன் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு கீழே வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகே, டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பிஆர்எஸ்ஐ நேஷனல் அவார்டு. ஓகே, பிஆர்எஸ்ஐ நேஷனல் அவார்டு பப்ளிக் ரிலேஷன்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியா நேஷனல் அவார்டு. ஓகேங்களா, வாங்கியிருக்காங்க. ஓகே, இது எதுக்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்கர் மியூசியம் இனிஷியேட்டிவ்காக பெஸ்ட்டு சோஷியல் மீடியா அவார்டு அப்படிங்கிற வாங்கியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கலைநயமாக ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து வேஸ்ட் டு ஆர்ட் அப்படிங்கிற இதில் வந்து செகண்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வென் இஸ் இன்டர்நேஷ்னல் மைக்ரண்ட்ஸ் டே அப்சர்வ்டு ஆனுவலி. மைக்ரேஷன் டே வந்து இன்டர்நேஷ்னலாக எந்த டேயில் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம்? ஆப்ஷன் பி டிசம்பர் 18 மைக்ரேட்டரி டே. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து நம்ம என்ன முக்கியமாக படிக்கணும் அப்படின்னா தீம் வந்து பார்க்கணும். ஓகே, த மைக்ரேட் ஸ்டோரி கல்ச்சர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, மைக்ரேட் ஆகி போகிறவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது, அதில் கல்ச்சர் இருக்குது, டெவலப்மெண்ட் இருக்குது. அப்படி ஞாபகம் வச்சுங்க. மை கிரேட் ஸ்டோரி கல்ச்சர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ரைட்டா? எஸ், இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, என்ன அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் எலிமெண்ட்ஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் ரீஜனல் ரூரல் பேங்க் லோகோ. புதுசாக லோகோ ஒன்று அன்வீல் பண்ணியிருக்காங்க. யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே ஆர்ஆர்பி வருது. ஓகேவா, லோகோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த சிம்பிளுக்கு ஒரு சில ரெஃபரன்ஸு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதில் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் அப்வர்ட் ஏரோ சிம்பிளைசஸ் ப்ராசஸ், கரெக்டு. ஓகே, ஹேண்ட்ஸ் சிம்பிளைசஸ் கேர் அண்ட் சப்போர்ட், கரெக்டு. அ வீல் சிம்பிளைஸ் இண்டஸ்ட்ரி. ஓகே, சிம்பிளைசிங் இண்டஸ்ட்ரி இல்லை. ஓகே, ஃப்ளேம் சிம்பிளைசஸ் என்லைட்மெண்ட், கரெக்டு. ஓகேவா. ஸோ பார்த்துங்க 1 ஆர்ஆர்பி 1 லோகோ. ஓகே, ரீசெண்டாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா
11 ஸ்டேட்டில் இருக்கிற ஆர்ஆர்பி எவ்வளோ இருக்குன்னா 26 வந்து பார்த்தீங்கன்னா 11 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 11 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணுறதன் மூலமாக தான் வந்து நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா 28 ஆர்ஆர்பி அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஓகே, 28 ஆர்ஆர்பி, மிச்சம் 17 வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 28. ரைட்டா? எஸ். ஓகே, ஸோ இதில் வந்து டீட்டெயிலாக தந்திருக்காங்க, அதை மட்டும் பார்த்துங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி 26 ஆர்ஆர்பிஸ் வந்து 11 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி அக்ராஸ் இந்தியா எப்போ இது பண்ணாங்க அப்படின்னா May 1, 2025. ஓகே, 1 ஸ்டேட் 1 ஆர்ஆர்பி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் லோகோ வந்து இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, ப்ளூ கலர் சிக்னிஃபைசஸ் ஃபினான்ஸ் அண்ட் ட்ரஸ்ட். ஓகே, ஃபினான்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் ப்ளூ. க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னிஃபைசஸ் லைஃப் அண்ட் க்ரோத், லைஃப் அண்ட் க்ரோத். ஓகே, ஸோ இந்த சிம்பிள் வந்து பார்த்துங்க, இதை அப்படியே படிச்சுங்க என்னென்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகே, அடுத்தது நியூ லோகோ for regional rural bank primarily uses which two colors dark blue and green. அதுக்கப்புறம் in new logo the color dark blue எதை சொல்லுது, dark blue எதை சொல்லுதுங்க, finance and trust. so what does the color green எதை சொல்லுது, life and growth. okay, agriculture and rural. ஓகேவா, இதில் தான் முக்கியமான விஷயங்கள் இருக்கா. 28 ஓகே. 75 ஆர்ஆர்பி கொண்டு வந்தாங்க. 76 ஆக்ட் கரெக்டாக, 76 ஆக்ட் இங்கே இருக்குது பாருங்கள், 76 ஆக்ட்டு. ஓகே, ஸ்பான்சர் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்க, அதாவது ஆர்பி வந்து ஓனர்ஷிப் யாராருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 50%, ஸ்டேட்டு 15, ஸ்பான்சர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 35. ஓகே, கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, ஸ்டேட் வந்து 15ங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் பண்ணுறது நபார்டு, ரெகுலேட் பண்ணுறது ஆர்பி. ஓகே, ரெகுலேட் பண்ணுறது வந்து ஆர்பி, சூப்பர்வைஸ் பண்ணுறது நபார்டு. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இன்டர்வியூ போகும்போது கேட்டாங்க அப்படின்னா ப்ராப்பராக சொல்ல தெரிஞ்சுக்கணும். சூப்பர்வைஸ் தான் பண்ணுவாங்க நபார்டு, ரெகுலேட் பண்ண மாட்டாங்க. சூப்பர்வைஸ் பண்ணுறது அப்படின்னா கண்காணிக்கிறது, ரூல்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், பெனால்ட்டி ஏதாவது போடணும் அப்படின்னா ஆர்பி தான் பண்ணுவாங்க. ஓகேவா, எஸ். 75% வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் வந்து இதுக்கு கொடுக்கணும். ஓகே, பேர் என்ன, பேர் என்னையா, ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு வந்து என்னடா அது, ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75%. ஓகே, யாருக்கு, ஆர்ஆர்பிக்கு. ஓகே, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60%. ஓகே, பப்ளிக் செக்டார் பேங்க்கு, கமர்ஷியல் பேங்க். ஓகே, மற்ற பேங்க். ஓகேங்களா, பப்ளிக் செக்டார் அண்டு ப்ரைவேட் செக்டார் பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பேங்க்குக்கு 40%. ஓகே, 40%. ஓகேவா, ஆர்ஆர்பி ஸ்டார்ட் பண்ணும்போது 5 கோடி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க 1976. 75. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆர்பி கூட ஸ்டார்ட் பண்ணும்போது 5 கோடி வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க 1935. ஓகேவா, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடி இதில் வந்து இது நின்றுருக்கு. இப்போ அமல்கமேஷன் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்களே, இது வந்து 4th இது அமல்கமேஷன். இப்போ நடந்தது வந்து 4th அமல்கமேஷன். ஃபஸ்ட்டு வந்து 2005 2010 வரைக்கும். ஓகேவா, ஸோ அந்த அமல்கமேஷனுக்கு வந்து யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎஸ் வியாஸ் கமிஷன். ஓகே, விஎஸ் வியாஸ் கமிட்டி. ஓகே, அவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து வந்து விச் கண்ட்ரி கான்ஃபர்ட் இட்ஸ் ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர். ஓகே, த ஃபஸ்ட் கிளாஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஒமான் யாருக்கு, பிஎம் நரேந்திர மோடிக்கு. ஓகே, பிஎம் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு கண்ட்ரி அவார்டு தந்திருக்கு. எந்த கண்ட்ரி பேர்லேயே இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஓமான். ஓகே, ஓமான். ஓகே, ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் வந்து ஜார்டன், இத்தியோப்பியா, ஓமான். ஓகே, ஜார்டனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜார்டன் வந்து அங்கே ஒரு பேர் என்ன, யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைடு இருக்குது. அது கூட நம்ம வந்து எல்லோரா கேவ் அது வந்து சைன் பண்ணியிருந்தோம். ஓகே, அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2030 வந்து பைலேட்ரல் ட்ரேட் வந்து 5 பில்லியனாக போகணும் அப்படின்னு ட்ரேட் பண்ணி எம்ஓயு சைன் பண்ணியிருந்தோம். ரைட்டா, அதுக்கப்புறம் ஈத்தியோப்பியா வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு நிசான் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து தந்தாங்க. இப்போ வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் ஓமன் வந்திருக்காரு வச்சுங்களேன். ஓமனில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஓமான் அப்படிங்கிற அவார்டு அப்படிங்கிறது தந்திருக்காங்க. ரைட்டா, ஓகே. ஸோ நமக்கும் ஓமானுக்கும் 70 வருட பாரம்பரியம் இருக்குது. ஜார்டனுக்கு 75. ரைட்டா, ஓகே. மஸ்கட் ஓமானில் வந்து ஓகே, இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, செப்பா அக்ரிமெண்ட் மூலமாக தான் வந்து இந்த இது வந்து நடந்துருக்கு. செப்பா அப்படிங்கிறது வந்து தெரியும் இல்லையா, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஓகே, ஓகே. ஒமான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்ஓயு இன் தி ஃபீல்ட் ஆஃப் மெரிடைம் ஹெரிட்டேஜ்
அண்டு மியூசியம். ஓகே, ஸோ நேஷ்னல் மெரிடைம் ஹெரிட்டேஜ் மியூசியம் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே, 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடியோ. ஓகே, அது எங்கே அப்படின்னா லோத்தல், குஜராத். ஓகேங்களா, குஜராத். ஓமானோட கேபிட்டல் வந்து மஸ்கட், கரன்சி வந்து ரியால். ஓகே, இது வந்து ஓமானுக்கு வாங்குறது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வாங்குற 29வது அவார்டு ஓமானில் வாங்குறது. ஓகேங்களா, ஸோ 29 அவார்டு வந்து தந்திருக்காங்க, வேணுன்னா படிச்சுங்க. ஓகே, பிஎம் மோடிஸ் விசிட் டு ஓமான். ஓகே, இது என்ன சொல்லுதுன்னா சிக்னிஃபிகண்ட் மைல்ஸ்டோன்ஸ் இன் இந்தியா ஓமான் ரிலேஷன்ஷிப்பில் என்ன சிக்னிஃபிகண்ட் மைல்ஸ்டோன்? 70 வருட டிப்ளமேட்டிக் டைஸ். கரெக்டா? எஸ். அதுக்கப்புறம் வந்து ஹூ வாஸ் அவார்டட் தி டர்னர் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்ட், ஒரு ஓவியம் அந்த இது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேனா கலு. ஓகே, நேனா கலு அவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பர்சன் இந்த நியூரோ சம்மந்தமான டிசீஸ் இருக்கிற ஒரு பர்சன் வந்து வாங்கின இந்த டர்னர் அவார்டு வாங்கின ஃபஸ்ட்டு பர்சன் இவங்க தான். ஓகேவா? ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் டிராயிங் ஆர்டிஸ்ட். அவங்க நேனா கலு ஃபஸ்ட்டு லேர்னிங் டிசபிலிட்டி ஆர்டிஸ்ட் இருக்கிறவங்க அவங்களே சாதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ வின் 2025 டர்னர் ப்ரைஸ். ஓகேவா? இவங்க வந்து ஸோ மற்றெல்லாம் தந்திருக்காங்க பார்த்துங்க, இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ இது வந்து யூகே தரக்கூடிய ஒரு அவார்டு. இதில் வந்து 25,000 பிரிட்டிஷ் பவுண்ட் அப்படிங்கிறது வந்து தர்றாங்க. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து வந்து நேனா கலு மேட் ஹிஸ்ட்ரி இன் 2025 as the first artist with what background to win the Turner Prize. ஓகே, எந்த பேக்ரவுண்ட்? இதுதான் லேர்னிங் டிசபிலிட்டி. ஓகே, நியூரோ டைவர்ஜென்ட். ஓகே, 84லேருந்து இந்த டர்னர் ப்ரைஸ் அப்படிங்கிறது தர்றாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. வேர்ல்டு கப் வாங்கி அடுத்த வருஷம். ஓகேவா? அடுத்தது வந்து விச் இந்தியன் software as a service based payment solution company was recognized as a cheetah in India Cheetah Gazelle Unicorn Index by ASK Private Health and Hurun இந்தியா. ஓகே, ஸோ இது வந்து ஒன்று ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சீட்டா அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து ஒரு கம்பெனியை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகே, இது வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி. ஓகேங்களா, சாஃப்ட்வேர் கம்பெனி அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க சீட்டா கேட்டகரியில். ஓகேங்களா, ஸோ அது என்ன கம்பெனி கேட்டிருக்காங்க? இன்னோவிட்டி டெக்னாலஜி. ஓகேங்களா, இன்னோவிட்டி டெக்னாலஜி யார் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏஎஸ்கே பிரைவேட் வெல்த் அவங்க தான். அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெரிய நியூஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, இங்கே கொடுத்துருக்கான் பாருங்க கேட்டகரி, சீட்டா கேட்டகரி அப்படிங்கிறது என்ன இதெல்லாம். ஓகே, ஸோ மோஸ்ட் வேல்யூபிள் யூனிக்கான வந்து ஜெரோதா. ஓகே, நிக்கில் கமத்தோட ஜெரோதா அந்த கம்பெனி தான் போட்டிருக்காங்க. விச் ஸ்டேட் இஸ் டெவலப்பிங் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் மல்டிநேஷ்னல் பார்க் டைகர் காரிடார். யார்? வேறு யார்? நான் தான். மத்திய பிரதேஷ். ஓகே, மத்திய பிரதேஷ் 9 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது. இந்தியாவில் அதிகமாக டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து மத்திய பிரதேஷ். ரைட்டா? எஸ், ரைட். ஓகே, ஸோ இதில் கேள்வி வருது அப்படின்னா, கொஷின்ஸ் வருது அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக எப்படி வரும் அப்படின்னா அந்த டைகர் காரிடார் போகுது இல்லையா, ஸோ எந்த டைகர் ரிசர்வுக்கு உள்ளே பூந்து போகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? ரைட். ஓகே, இது வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேட் லெவல் மல்டிநேஷ்னல் பார்க் டைகர் காரிடார். ஓகேவா? இது யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க? நேஷ்னல் ஹைவே அப்படின்னால இவங்க வந்துடுவாங்க, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இது நான் சொன்ன மாதிரி மல்டி நேஷ்னல் பார்க் டைகர் காரிடார். அப்புறம் நிறைய டைகர் பார்க்குள்ளே வந்து போகும். பார்த்துங்க எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 961 கிலோமீட்டர். ஓகே, ஸோ இது வந்து கன்ஹா டைகர் ரிசர்வ், பன்னா டைகர் ரிசர்வ். ஓகே, பேர் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, கன்னா பன்னா. கன்னா பன்னா பாந்தர்கர் டைகர் ரிசர்வ் பெஞ்ச். ஓகே, பாந்தர்கர் பெஞ்ச். ஓகே, அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கன்னா பன்னா பெஞ்சு பாந்தர்கவ் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? கன்னா பன்னா பெஞ்சு பாந்தர்கவ். ஓகே, ஸோ டைகர் ரிசர்வ் இது வந்து 1500 கோடி செலவில் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேள்வி வந்து இதுதாங்க வரும். ஓகே, இதுதான் வரும். ஸோ 4 கொடுத்து இன்னொன்று கொடுப்பாங்க, 5 கொடுத்து இதில் 1 மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ரைட்டு. அடுத்தது ராம் வஞ்சி சுடர். ஓகே, ராம் வஞ்சி சுடர்
அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சிலைகள் வடிக்கிறது, சிலைகளுக்கு டிசைன் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு துறையை சேர்ந்தவங்க ஸ்பெசிஃபிக்காக. அவங்க வந்து அவங்களுடைய 100வது வயதில் இறந்துட்டாங்க. ஓகே, அவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க? ஓகே, எந்த ஸ்டேட்டு? மகாராஷ்டிரா. ஓகே, ஸோ இவங்க தான் வந்து இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் இது இருக்கு இல்லையா, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, அதனோட டிசைன் பண்ணது இவங்க தான். ஓகேவா? ஓகே, பார்த்துக்க. இந்தியன் ஸ்கல்ப்டர். ஓகே, பத்மா அவார்டு வாங்கியிருக்காங்க, பார்ப்போம். ஓகே, இவங்க தான் வந்து வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியினுடைய டிசைனர். ஓகேங்க, பார்த்துக்க, டிசைனர். அவங்க வந்து இறந்துட்டாங்க. பத்மஸ்ரீ வந்து 99லையும், பத்மபூஷன் வந்து 2016லையும். பத்மபூஷன் வந்து 2016லையும் வந்து வாங்கியிருக்காங்க. 19ல் பத்மஸ்ரீ, 16ல் வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்மபூஷன். ரைட்டா? எஸ். ஓகே, இவங்க தான். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியோட ஹைட் வந்து பார்த்துக்குங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 182. ஓகே, அது எங்கே இருக்குது அப்படின்னா கெவாடியா, குஜராத்தில் இருக்குது. அவ்வளோதான். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஓகே, இன் விச் இயர் டிட் ராம்வஞ்சி சுடர் ரிசீவ் பத்மபூஷன்? பத்மஸ்ரீ கேட்கல. பத்மஸ்ரீனா 99 நீங்கள் போட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்க பத்மபூஷன் கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? 2016. ஓகே. ஓகே, ராம்வஞ்சி சுடர் இஸ் பிரைமரி ஸ்கல்ப்சர் and designer. Okay, primary sculpture and designer of which iconic monument? Statue of Unity. Okay, Statue of Unity 182 மீட்டர். ஞாபகம் வச்சுங்க, கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஓகே, who has been appointed as a new managing director and CEO? Bharti Airtel. Okay, Bharti Airtel effective from January 1. பாரதி ஏர்டெல். ஓகே, டெலிகாம் கம்பெனி. அதனுடைய எம்டி அண்ட் சிஇஓ யார்? கோபால் மிட்டல். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இருந்தார். ஆனால் அவர் தூக்கிட்டு சரஸ்வத் சர்மா அவங்க தான் வந்து அவங்கள தான் வந்து போட்டிருக்காங்க எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் பாரதி ஏர்டெல் ஃப்ரம் January 1. ஓகே, கோபால் மிட்டல் இருந்தார். ஓகேங்களா? ஸோ அவரை தூக்கிட்டு, ஸோ இவர் அவுட்டு, இவங்க இன்னு, அப்படி ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 5 year term. ஓகே, விச் ஃபேமிலி ரேங்க்ட் ஃபர்ஸ்ட் இன் ப்ளூம்பர்க் வேர்ல்டு ரிச்சஸ்ட் ஃபேமிலி லிஸ்ட்? ப்ளூம்பர்க் ஹூரன் இந்தியா ஒரு கேட்டகரி. இது வந்து ப்ளூம்பர்க். ஓகே, வால்டன் ஃபேமிலி அப்படிங்கிறது யார்? வால்மார்ட்டோட ஃபேமிலி. ஓகே, அவங்க எவ்வளோ கோடி வச்சுருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 513 பில்லியன். அடேங்கப்பா, 513 பில்லியன் அப்படின்னா 5 × 9 45 ப்ளஸ் ஒரு 46 வச்சுக்கலாம். ஓகே, 46,000 லட்சம் கோடி தோராயமாக. 46,000 லட்சம் கோடியா? 1 கோடி இல்லை, 2 கோடி இல்லை. ஓகே, ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பானி ஃபேமிலி 8th place. ஓகே, 8th place 105 கோடி. ஓகே, இவங்களும் சளைச்சவங்க கிடையாது. 105 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி வருவாங்க. ஓகேவா? 10,000 கோடி வருவாங்க. இந்தியாவில் 80 கோடி மக்கள் வந்து இரவு உணவு இல்லாமல் தூங்க போவதாக ஒரு சர்வே அப்படிங்கிறது சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏன் சொன்னேன் அப்படிங்கிறது எனக்கே தெரில. ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஓகே, விச் இஸ் தி ஒன்லி இந்தியன் ஃபேமிலி ஃபியூச்சர் இன் ப்ளூம்பர்க் பில்லியனர் இண்டெக்ஸில் இடம் பெற்றிருக்கிற இந்தியன் ஃபேமிலி யார்? அதாவது டாப் 25க்குள்ள அம்பானி ஃபேமிலியோட நெட்வொர்க் கேட்டிருக்காங்க. 105. ஓகே, அடுத்தது வந்து as of December 2025 for which 3 states have detailed project report worth of 5,564 crore being finalized under PM மித்ரா அப்படிங்கிறது டெக்ஸ்டைல் பார்க். ரைட்டா? ஓகே, அதுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அப்ரூவ் பண்ணது எந்த இதுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்னென்ன அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா அண்டு குஜராத். ஓகே, ஸோ மொத்தம் 7 இடத்துல வந்து நமக்கு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அறிவிச்சிருந்தாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு வேண்டாம், எழுதுங்க. இங்கே போய்க்கலாம். தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரங்கால். தமிழ்நாட்டில் வந்து விருதுநகர். தேர்டு கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா காலாபுர்கி. 4th மகாராஷ்டிரா, அமராவதி.
5th மத்திய பிரதேஷில் வந்து மத்திய பிரதேஷில் வந்து ஒரு சின்ன வேர்டு மத்திய பிரதேஷ். ஓகே, அடுத்தது வந்து குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நவ்சாரி. அடுத்தது வந்து யூபி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லக்னோ. யூபியோட லக்னோ. ஓகேவா? ஓகே, நில்லுங்க. மத்திய பிரதேஷ் மட்டும் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். சரி, ஓகே, இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மத்திய பிரதேசத்தை வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது 3 ஸ்டேட். ஓகேவா? லக்னோ, காராபுராகி, ஓகே, நவசாரி. ஓகேவா? ஓகே, இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கர்நாடகாவில் க்ரீன்ஃபீல்டு, எல்லாமே க்ரீன்ஃபீல்டு தான். ஆனால் ஃபஸ்ட்டு க்ரீன்ஃபீல்டு கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்கிற அந்த பார்க் தான். ஓகே, இங்கே பாருங்கள். ஓகே, அடடா, இதில் என்னடா அது மத்திய பிரதேஷோட இது எக்ஸாக்ட் இது லொக்கேஷன் தரல. பிஎம் பார்க், சாரி, பிஎம் மித்ரா. நெட்டு ஆன் பண்ணலையா? தார் டிஸ்ட்ரிக். ஐயோ, தார் டிஸ்ட்ரிக் எப்படி மறந்தேன்? ஓகே, தார் டிஸ்ட்ரிக். ஓகே, தார் டிஸ்ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து பட்ஜெட்டு 4445 கோடி. 7 இயரில் வந்து 7 ப்ராஜெக்ட்டு 45 கோடி. ஓகேவா? ஓகே, க்ரீன் ஃபீல்டுக்கு பாருங்கள் எவ்வளோ தர போகிறாங்க, ப்ரௌன் ஃபீல்டுக்கு எவ்வளோ தர போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஓகேவா? அவ்வளோதான். ப்ராஜெக்ட் அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க 21, 22, 7 வருஷம் அப்படின்னா கணக்கு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 9 கவர் பண்ணுதான். 9 என்ன சொல்லுது அப்படின்னா பில்டிங் ரெசிலியன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்ன சொல்லுது? பில்டிங் ரெசிலியன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 4 என்ன சொல்லுது? குவாலிட்டி எஜுகேஷன். 1 என்ன சொல்லுது? எராடிகேட் பாவர்ட்டி. ஓகேவா? ஓகே, ரைட்டு. இதில் வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் இல்லை. ஓகே, அடுத்து வந்து டிசம்பர் மாதத்தில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அண்ட் த டச் ஃபாரின் மினிஸ்டர் மீட் இன் நியூ டெல்லி டு டிஸ்கஸ் ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் அ ப்ரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் தேர் டிஸ்கஷன்? டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க யார்? டச்சு ஃபாரின் மினிஸ்டர், இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க? அவங்க வந்து என்ன நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி பற்றி பேச போகிறாங்களா? சொல்லுங்கள். இல்லை அக்ரிகல்ச்சர் பற்றி பேச போகிறாங்களா? டிஃபென்ஸ் மினிஸ்டர் டிஃபென்ஸை பற்றி தான் பேச போகிறாங்க. டிஃபென்ஸ் மாடர்னைசேஷன் அண்ட் டெக்னாலஜிக்கல் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, டச் அப்படிங்கிறது நெதர்லாண்ட். ஓகே, நெதர்லாண்ட் ஞாபகம் வச்சுங்க. என்ன ஏதோ புதுசாக டச் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஓகே, பைலேட்டரல் கோஆப்ரேஷன். ஓகே, இது வந்து சும்மா பேசியிருக்காங்க. இதோட ஃபர்தர் அப்டேட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை பற்றி பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது வந்து விச் கண்ட்ரி அன்வீல்டு லோகோ. இதோட COP 30. ஓகே, COP 20 படிக்கிறோம், COP 50 படிக்கிறோம். ஓகே, COP 30 படிக்கிறோம். இது என்ன புதுசாக COP 17 வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கன்வென்ஷன் ஆன் பயோலஜிக்கல் டைவர்சிட்டி ஃபியூச்சரிங் தி எரவான் ப்ளூ பட்டர்ஃப்ளை. ஓகே, அதுதான் லோகோ. ஓகே, எதுக்காக அப்படின்னா கன்வென்ஷன் ஆன் பயோலஜிக்கல் டைவர்சிட்டி. COP 17 அப்படிங்கிறது கன்வென்ஷன் ஆன் பயோலஜிக்கல் டைவர்சிட்டி. அதோட லோகோ வந்து எரவான் ப்ளூ பட்டர்ஃப்ளை. ஓகே, எரவான் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ட்ரியினுடைய கேபிட்டல். ஓகே, அப்போ நீங்கள் கனடாவோட கேபிட்டலா செக் பண்ணி பாருங்கள். இல்லை, கனடாவோட கேபிட்டல் ஒட்டாவா. ஓகே, சைனாவோட கேபிட்டலா? இல்லை, பீஜிங். பிரேசிலோட கேபிட்டலா? இல்லை, பிரேசிலியா. அப்போது மிச்சம் இருக்கிறது அர்மேனியாவோட கேபிட்டல் தான் வந்து இது எரவான். ஓகே, எரவான். ஓகே, எரவான் தான் வந்து அர்மேனியாவோட கேபிட்டலு. இங்கே தான் வந்து 17வது COP கன்வென்ஷன் ஆன் பயோலாஜிக்கல். ஓகே, பயாலஜிக்கல். அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா? COP 20. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட், இந்த ஃபானா அண்ட் ஃபியோனா பற்றி படிக்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா சமர்கந்த் உஸ்பெகிஸ்தான் நடந்துச்சு. ரைட்டா? COP 15 வந்து பார்த்தீங்கன்னா ராம்சர் சைட் அது நடந்துச்சு கன்வென்ஷன். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியா ஃபால் எங்கே இருக்குது? ஜிம்பாப்வேல இருக்குது. விக்டோரியா ஃபால் வந்து ஜிம்பாப்வேல இருக்குது.
அவ்வளோதான். இதில் வேறு என்ன இருக்குது? இதில் ஒன்றும் இல்லை படிக்கிறதுக்கு. அடுத்தது, விச் ஆர்கனைசேஷன் அனௌன்ஸ்ட் 8 million in funding to support India's AI research ecosystem. AI research ecosystem. ஓகே, இந்தியா ஏஐ சமிட் நடக்க போகுது இல்லையா? குளோபல் இந்தியா ஏஐ சமிட் வந்து நடக்க போகுது. இங்கே டெல்லியில் நடக்க போகுது 2026. 26 வந்துருச்சுல, 26 நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபண்ட் அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. யார்? கூகுள். ஓகே, கூகுள் வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏஐ சிஸ்டமை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஏஐ சிஸ்டம் ஃபண்டு. ஓகே, இன்டெலிஜென்ட் ஏஐ ஈகோ சிஸ்டம் கூகுள். ஓகே, கூகுள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துங்க. அவ்வளோதான். நேஷ்னல் மைனாரிட்டி. ஓகே, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. நேஷ்னல் மைனாரிட்டி ரைட்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18. மைக்ரேட்டரி பேர்டு டேவும் வந்து பார்த்தீங்கன்னா 18. மைனாரிட்டி 18. ரைட்? ஏதாவது தீம் இருக்கா? இல்லை. அடுத்தது, ரெஸ்பாண்ட் பேஸ்கெட். ஓகே, விச் ஆர்கனைசேஷன் லான்ச் ரெஸ்பாண்ட் பேஸ்கெட்? ஓகே, யார்? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இஸ்ரோ தான் வந்து இது பண்ணுறாங்க. ஓகே, சரி, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போது நிறைய இன்ஸ்டியூஷன்லேருந்து இப்போ நம்மளோட ஸ்பேஸில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எல்லாரையும் வந்து சினாப்சிஸ் அனுப்ப சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம சைட்லேருந்து ஃபண்ட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணி ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. அதுக்கு தான். ஓகே, த ப்ரோக்ராம் இன்வைட்ஸ் ரிசர்ச் ப்ரொபோசல்ஸ் ஃப்ரம் ப்ரீமியர் யூனிவர்சிட்டிஸ், ரெகக்னைஸ்டு அகாடமிக் அண்ட் ஆர்என்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ். அவங்க கிட்டேருந்து. ஓகே, இது என்ன பண்ணுறதுனா சப்போர்ட் ப்ராஜெக்ட். ஓகே, அந்த அந்தாதிருஷ்டி, சந்திரயான் 4, ககன்யான் மிஷன், இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? என்ன ப்ராஜெக்ட்? ரெஸ்பாண்ட் பேஸ்கெட். ஓகே, ரெஸ்பாண்ட் பேஸ்கெட். ஓகே, அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஆர்பிஐஸ் நியூ ரிஸ்க் பேஸ்டு டெபாசிட் இன்சூரன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்? ஓகே, இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். 5 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ். ஓகே, அப்போ இன்சூரன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸுக்கு நம்ம ஒரு சில ப்ரீமியம் அப்படிங்கிற கட்டணும். ஓகே, ஸோ அது பேங்க் சைட்லேருந்து கட்டுவாங்க. எவ்வளோ அப்படின்னா எவ்ரி 100 ரூபீக்கு 12 ரூபாய் 12 பைசா அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் பேஸ்டு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ ரிஸ்க்கான ஒரு லோன் இருக்கும், லோன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிலர் தெரியும் இது வந்து திவாலாயிரம்னு தெரிஞ்சும் கொடுக்குறதா வந்து ரிஸ்க்கு. அப்போ அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு லாஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ரிஸ்க்காக இருக்கிறதுக்கும் சரி, ரிஸ்க் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரே ப்ரைஸ் தான் வச்சுருக்காங்க, 12 பைசா. அது வந்து கரெக்டாக இல்லை, அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பிரத்யேகமான ஒரு இனிஷியேட்டிவ். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து த ஃப்ரேம் ஒர்க் ரீசென்ட்லி அப்ரூவ்ட் பை சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இட்ஸ் 620th மீட்டிங், 660வது மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் ஃப்ளாட் ரேட் ப்ரீமியம், இட் ரீப்ளேசஸ் ப்ரீவியஸ் ஃப்ளாட் ரேட் ப்ரீமியம் சிஸ்டம் 12 பைசா per 100. ஓகே, ஆஃப் அசஸபிள் டெபாசிட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இருக்கக்கூடாது, ப்ரீமியமாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ அண்டர் த நியூ ஃப்ரேம் ஒர்க் ஃபினான்ஷியலி சவுண்ட் பேங்க் வித் பெட்டர் அசட் குவாலிட்டி வில் பே ஹையர். ஓகே, அப்படி கிடையாது. ஓகே, ரிஸ்க் பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும். பேங்க் பெரிய பேங்க்னா அதிகமாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அப்போ இதுதான் தப்பு. ஓகே, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, 4வது பாயிண்ட் படிச்சுங்க. த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆர்பிடிஐஎஃப் இஸ் டு incentivize prudent risk management and enhance the overall financial stability of the bank. ஓகே, இப்போ DICGC இருக்குது. ஓகே, டெபாசிட்டர் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் இருக்குது. ஓகே, இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க்குக்கு வந்து 5 லட்சம் அப்படிங்கிறது வந்து இன்சூரன்ஸ் வந்து உறுதி பண்ணுவாங்க. ஓகே, இன்கேஸ் திவால் ஆயிடுச்சு அப்படின்னா கஸ்டமருக்கு 5 லட்சம் அப்படிங்கிறது கேரண்டியாக கொடுக்கணும். ஓகே, அதுதான். ஓகே, இதோட ஆக்ட் வந்து பார்த்துங்க 61/78 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகே, இதுதான் விஷயம். புரிஞ்சு இல்லையா? உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சுருக்கணும்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் அ ஸ்டேக் இன் NSDL பேமெண்ட் பேங்க் இஸ்
e-government technology acquiring. Okay, புரோட்டீன் e-government வந்து 4.95% வந்து கிட்டத்தட்ட 5% வந்து NSDL பேமெண்ட் பேங்க்கில் வாங்கியிருக்காங்க. அவ்வளோதான் விஷயங்க. ஓகே, பார்த்துங்க, அக்வயர் பண்ணியிருக்காங்க 30 கோடிக்கு. 5% 30 கோடி. அவ்வளோதான். அடடா. ஓகே, வேர் வாஸ் த ஃபஸ்ட் எவர் குவாட் இண்டோ பசிபிக் லாஜிஸ்டிக் நெட்வொர்க் ஃபீல்டு ட்ரைனிங்? ஓகே, குவாட் அப்படிங்கிறது 4 கண்ட்ரி. எந்தெந்த கண்ட்ரி? இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, ரைட்? ஸோ அவங்களோட இண்டோ பசிபிக் லாஜிஸ்டிக் நெட்வொர்க் ஃபீல்டு ட்ரைனிங். லாஜிஸ்டிக் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ இப்போது நேவி, இந்தோ பசிபிக் அப்படிங்கும்போது நம்ம நேவி இதில் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ அதுக்கு ஒரு ஃபீல்டு ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து டிசம்பர் மாதம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸசைஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, அது எங்கே நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே நடந்தது அப்படின்னா, குயான் ஆண்டர்சன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ். ஓகே, குயான் ஆண்டர்சன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் எங்கே இருக்குன்னா யூஎஸ்ஏல இருக்குது. ஓகேங்களா? ஓகே, யூஎஸ்ஏல இருக்குது. ஓகே, ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னா கிறிஸ்மஸ் ட்ராப். ஓகே, டிசம்பர் மாதம் நடந்ததுனால கிறிஸ்மஸ் ட்ராப். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபீல்டு ட்ரைனிங் எக்ஸசைஸ் ஆப்ரேஷன் கிறிஸ்மஸ் ட்ராப். ஓகே, இது என்னன்னா எய்ம் என்ன அப்படின்னா ஷேர் லாஜிஸ்டிக் கெப்பாசிட்டி ஃபார் குயிக் அண்ட் எஃபெக்டிவ் ரெஸ்பான்சஸ் டு ரீஜனல் ஹியூமனிடேரியன் நீட்ஸ். ஓகேவா? அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோவிங் செட் ஆஃப் கண்ட்ரீஸ் கான்ஸ்டியூட் தி குவாட் குரூப்? ஓகே, குவாட் குரூப் இப்போ தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுங்க. ஸோ 2007 தான் வந்து ஷின்சோ ஆபே. ஓகே, இவர் பாவம் அநியாயமாக வந்து சுட்டுட்டாங்க. ஒரு சின்ன பையன் அப்படின்னா வந்து யங்ஸ்டர். அவன் வந்து இவர் வந்து சுட்டு இது பண்ணிட்டான். போன வருஷத்துக்கு முன்னத்த வருஷம் நினைக்கிறேன். ஓகே, ஷின்சோ ஆபே. ஓகேங்களா? அவர் தான் வந்து த குரூப் ஒரிஜினலி கான்செப்ஷுவலைஸ்ட் பை ஜப்பான்ஸ் தென் பிரைம் மினிஸ்டர் ஷின்சோ ஆபே. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். Okay, which of the following will hold the rotating BRICS presidency for 2026 and host the 18th annual summit? Okay, answer போடுங்க. பதினேழாவது மீட்டிங் எங்கே இருந்தது? பிரேசில் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மீட்டிங் எங்கே இருக்குது அப்படின்னா, நான் பல வீடியோக்களில் சொன்னது என்ன அப்படின்னா, பிரேசில் கிட்ட இருந்து நம்ம கை வாங்குகிறோம் மாத்திரம். இப்படி விஜய் வந்து துப்பாக்கியை சிவகார்த்திகேயன் கிட்ட தந்தாரோ அந்த மாதிரி வந்து பிரேசில் வந்து நம்ம கிட்ட தர்றாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து 4th பிரிக்ஸ் ஷெர்பாஸ் மீட்டிங். ஓகே, நடக்க போகுது. அதான் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்த பிசைட்ஸ் த ஒரிஜினல் 5 பிரேசில், ரஷ்யா, சைனா, பேர் என்ன, சவுத் ஆஃப்ரிக்கா, இதை தாண்டி வேறு எந்த கண்ட்ரிஸ் வந்து பிரிக்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க? கடைசியாக கண்ட்ரி 11வது கண்ட்ரியாக வந்து யார் ஜாயின் பண்ணாங்க? இந்தோனேஷியா. கரெக்டாக? அப்போ மிச்சம் இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 கண்ட்ரிஸ் சொல்லிட்டேன். இங்கே 5 வந்துருச்சு. இது 1 இந்தோனேஷியா, மிச்சம் 5 கண்ட்ரி. ஓகே, யாருன்னா ஈஜிப்ட், இத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, யுஏஇ. ஓகே, ஸோ இப்போது நம்ம ஈஸியாக படிக்கணும் அப்படின்னா ஈஜிப்டும் ஈத்தியோப்பியாவும் ஆஃப்ரிக்கன். ஓகேயா? ஈரான், சவுதி அரேபியா, யுஏஇ வந்து மிடில் ஈஸ்ட். இந்தோனேஷியா வந்து ஈஸ்டர்ன் பெசிபிக், சவுத் ஈஸ்ட். ஓகேவா? சவுத் ஈஸ்ட். கிளியர் தானே? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எப்படி முடியுமோ உங்களுக்கு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்குங்க. அஜிஜோ. ஓகே. ஃபஸ்ட் டைம் பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ், இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, ஸோ 2024 தான் 5 more கண்ட்ரிஸ் ஜாயின் பண்ணாங்க. ஓகேவா? 2025 வந்து இந்தோனேஷியா ஜாயின் பண்ணாங்க. HCL இருக்காங்களே, HCL Tech has signed a multi-year IT services contract with which நெதர்லாண்ட் பேஸ்டு பேங்க். இப்போ நெதர்லாண்டு கூட நம்ம ஒரு அக்ரிமெண்ட் பார்த்தோம் தான், டிஃபென்ஸ் மினிஸ்டர். இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நெதர்லாண்டில் ஒரு பேங்க் இருக்குது. ஸோ அந்த பேங்க்குக்கு வந்து டிஜிட்டல் சர்வீசஸ், அப்புறம் வந்து நிறைய
சர்வீசஸ் பண்ணி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்சிஎல் டெக்னாலஜி. ஹெச்சிஎல் யார்? ரோஷினி மல்ஹோத்ரா. ஓகேங்களா, அவங்க தான் இருக்காங்க. ஓகே, எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்என் பேங்க். ஏஎஸ்என் பேங்க். ஓகே, நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஏஎஸ்என் பேங்க் தான் வந்து ஐடி சர்வீஸ் அப்படிங்கிற பண்ணி தராங்க. ஓகேவா. ஓகே, அடுத்தது விச் டீம் வான் தி மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் அவார்ட் அட் நாசாஸ் 2025 இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஆப்ஸ் சேலஞ்ச். ஓகே, நாசாவில் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஆப் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஓகேங்களா ஒரு டீம் வந்து போய் வின் பண்ணியிருக்கு. ஓகே, அவங்க டீம் பேர் என்ன அப்படின்னா ஃபோட்டோனிக் ஒடிசி. ஒடிசி அப்படின்னா பயணம். ஓகேங்களா, 2001 ஸ்பேஸ் ஒடிசி. இப்போ வந்து நோலன் வந்து ஒரு ஒடிசி அப்படிங்கிற ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. 2001 ஸ்பேஸ் ஒடிசி அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது. அந்த படம் போய் பாருங்கள். எனக்கு சுத்தமாகவே புரியல. 1948 ஸ்டீவன் கிடையாது, அவர் பேர் என்ன, ஸ்பீல்பர்க்கால் எடுக்கப்பட்ட, ஸ்பீல்பர்க் கிடையாது இவருங்க, ஸ்டான்லி கியூப்ரிக் அவர் வந்து எடுத்திருக்காரு தி ஸ்பேஸ் 2001 ஸ்பேஸ் ஒடிசி. ஓகேங்களா, அந்த படத்தை போய் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக வந்து வரப்போகுது நோலனோட படம் ஒடிசி அப்படின்னு. ஓகே, ஃபோட்டானிக் ஒடிசி அப்படிங்கிற டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது சென்னையை சேர்ந்த சென்னையை சேர்ந்த ஒரு டீம். ஓகே, நேஷனல் ஏரோநாட்டிக் ஸ்பேஸ் அவங்க தான் வந்து இது பண்ணுறாங்க. இன்ஸ்பிரேஷன் அவார்டு. ஓகே, சேலஞ்சு. ஓகே, பார்த்துங்க, இந்தியன் டீமு, சென்னை சேர்ந்தவங்க. ஓகே, பேஸ்ட் ஆன் சென்னை, தமிழ்நாடு, அவங்க தான். ஸோ பேர் வந்து பார்த்துக்குங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க. அடுத்தது who has been appointed as a new non-executive chairman of IIFL Finance Board of Directors. யார் இது வந்து முக்கியம். ஓகே, பிபி கனுகோ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னராக இருந்தவர், டெப்யூட்டி கவர்னராக இருந்தவர். ஓகேவா, ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸினுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகே, நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ஆஃப் ஐஐஎஃப்எல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகேவா, அவ்வளோதான். ஓகே, ஃபினான்ஸ். ஓகே, கனுங்கோ 2017 21 வரைக்கும் இருந்திருக்காரு. ஓகே, டெப்யூட்டி கவர்னரோட டைம் இது வந்து என்ன அப்படின்னா டென்யூர் வந்து 4 இயர். ஓகே, இது வந்து 3 இயர். கவர்னரோடது வந்து 3 இயர். ஓகே, அடுத்து வந்து ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் சல்மான் கான் த சுல்தான் ஆஃப் பாலிவுட், சல்லுபாய். ஓகே, அவரோட புக்கை வந்து எழுதுனது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சல்மான் கான் த சுல்தான் ஆஃப் பாலிவுட். ஓகேவா, அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மோகர் பசு. ஓகே, மோகர் பசு அவர் தான் வந்து இந்த சுல்தான் ஆஃப் பாலிவுட் புக்கை எழுதியிருக்காரு. ஓகேங்களா, சல்மான் கான் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ டான்ஸ் வந்து நல்லா பயங்கரமாக டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு ஆக்டர். ஸோ ஆக்டிங்கும் பயங்கரமாக பண்ணுவார். ஓகேங்களா, ஸோ அதனால் அவரோட பயோகிராஃபி வந்து இது பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்தாரிக்ஷ் பிரயோக்ஷலா ஸ்பேஸ் லேப்ஸ். ஓகே, இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் ஆர்கனைசேஷன். ஓகே, எந்த ஆர்கனைசேஷன்? அந்தாரிஷ். ஓகே, பார்த்தாலே தெரியுது. அந்தாதிருஷ்டி அப்படிங்கிறது வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2035 நம்ம பண்ண போகிறோம். அதே டைப்பில் இருக்கிற ஸ்பேஸ் லேப். யார் ஸ்பேஸ் லேப் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது வந்து இதில் வந்து எலிமினேட் பண்ணி பார்ப்போமா. டிஆர்டிஓ வரும், ஃபினான்ஸும் வராது. ஓகேங்களா, இஸ்ரோ வரும், அதுக்கப்புறம் இன்ஸ்பேஸ் அதுவும் வரும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பேஸ். ஓகே, இன்ஸ்பேஸ். ஸோ இவங்க வந்து எந்த வருஷம் லான்ச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 2020 வந்து இஸ்ரோவோட சப்சிடரியாக வந்து இவங்க லான்ச் பண்ணாங்க. ஓகே, இவங்க வந்து ஸ்பேஸ் ப்ரமோஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து இவங்க வெஞ்சர் கேபிட்டல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே, யார் கூட சேர்ந்துன்னா சிட்பி கூட சேர்ந்து ஒரு 1000 கோடி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 5 வருஷத்துக்கு. ஓகேவா. ஓகே, இது என்னென்னு பார்த்துக்கங்க, ஸ்பேஸ் லேப். ஓகே, ஸ்பேஸ் லேப் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பில்ட் அட்வான்ஸ்டு ஸ்பேஸ் லேப்ஸ் இன்சைடு இந்தியன் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ். ஓகேவா. ஓகே, இது வந்து ஃபண்ட் வந்து 75% கொடுக்க போகிறாங்களா, அப் டு 5 crore பர் இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா, நல்ல விஷயம். ஓகே, அடுத்தது பியூரோ ஆஃப் போர்ட் செக்யூரிட்டி ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி. என்னையா கேள்வி இது? போர்ட் செக்யூரிட்டி வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்? மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸ். ஓகே, சர்பானந்தா சோனோவால். ஓகே, நீங்கள் இதில் கொஷின் வச்சுக்கிறது ஆப்ஷன் பாருங்கள், நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹோம் மினிஸ்ட்ரி செக்யூரிட்டியில் ஒரு சிலதில் வரும். ஓகே, டிஃபென்ஸு செக்யூரிட்டியில் ஒரு சிலதில் வரும். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து போர்ட் அப்படின்னா வந்து வேறு கண்ட்ரியில் வந்து ஜாயின்ட் ஆகக்கூடியது போர்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்போ எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி வரும். ஓகே, ஸோ இது வந்து நல்ல ஒரு கொஷினில் வந்து ஆப்ஷன்ஸை செட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் வைப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கணும்னு சொல்ல வரேன். ஓகேவா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் சேர் பண்ணியிருக்காரு. ஆனால் யூனியன் மினிஸ்ட்ரியோட மினிஸ்ட்ரி கிடையாது. ஓகே, சர்பானந்தா சோனோவால் அந்த மினிஸ்ட்ரி தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா.
ஓகே, இது வந்து மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட் 2025 அதுபடி ஏதோ ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, முடிஞ்சால் படிச்சுக்கங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே த லார்ட் ஃபகாஃபியூனா. ஓகே, இவர் பேர் வந்து நல்லா பார்த்துங்க, ஃபகாஃபியூனா. ஓகே, ஸோ பிகம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மைல்டாக இருக்கும். ஃபிஜி அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. ஓகேவா? ஃபிஜி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்குது. அதுவே ரொம்ப குட்டியான கண்ட்ரி. அந்த கண்ட்ரியை விடவும் குட்டியான கண்ட்ரி டொங்கா. ஓகே, டொங்கா. ஓகே, இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட ரைட் சைடில் இருக்குது, மேலே ரைட் சைடில் இருக்கும். ஓகேவா? தேடிப்பாருங்க. ஸோ ஓகே, அந்த கண்ட்ரியினுடைய பிரைம் மினிஸ்டராக தான் வந்து இவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. டொங்காவோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நக்கு அலோஃபா. ஓகே, நக்கு அலோஃபா. டொங்கா நக்கு அலோஃபா. டொங்கன் பாங்கா. ஓகே, டொங்கன் பாங்கா. நக்கு அலோஃபா டொங்கன் பாங்கா. நக்கு அலோஃபா. ஓகே, எனக்கு வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து இவர் வந்து 20வது பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? இதில் வந்து கேள்வி வருது அப்படின்னா கேபிட்டல் தான் கேட்பாங்க, அடித்து சொல்கிற கேபிட்டல் தான் கேட்பாங்க. ஓகே, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்ரூவ்டு த பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கிக் ஒர்க்கர்ஸ் ஓகே ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் வெல்ஃபேர் ஆக்ட் இன் டிசம்பரில். யார் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறவங்க, பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறவங்க, அடிஷ்னலாக ஒர்க் பண்ணுறவங்க, அதுதான் வந்து கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எந்த ஸ்டேட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்ரூவ்டு பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கிக் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ட். ஓகே, அவங்களுக்கான வெல்ஃபேரு, அவங்களுக்கான இந்த குறைத்தீர்த்தல், அப்புறம் அவங்களுக்கான ஒரு சில விஷயங்கள். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யார் பண்ணாங்க அப்படின்னா ஜார்க்கண்ட். ஓகே, ஹேமந்த் சோரன் இருக்கிற ஜார்க்கண்ட். ஓகே, அப்போது கவர்னர் தான் இது வந்து இது பண்ணி வச்சுருக்காரு. கவர்னர் சந்தோஷ் குமார் கேங்வார். ஓகே, கேங்ஸ்டர் மாதிரி இவர் வந்து கேங்வார், சந்தோஷ் குமார் கேங்வார். ஓகே, பேர் நல்லா இருக்குது, கேங்வார். ஓகே, சந்தோஷ் குமார் கேங்வார். ஓகே, இதெல்லாம் பார்த்துங்க என்னென்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துங்க. ஓகே, அடுத்து வந்து விச் ஸ்டேட் ஹேஸ் எமர்ஜ்ட் as a டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் கிளைம் செட்டில்மெண்ட்ஸ் அண்டர் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் இந்த செட்டில்மெண்ட் இருக்கு இல்லையா, ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன, நமக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஹெல்த்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதாவது செலவாகுது அப்படின்னா அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணக்கூடிய 5 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க, ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 10 லட்சமாக மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 5 லட்சம் தனி, அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தனி 5 லட்சம். ஓகே, 10 லட்சம் வரைக்கும். ஓகே, அதுதான் எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸ்டாப்பில் கிளைம் பண்ணுறதுல. ஒன் அண்ட் ஒன்லி குஜராத். ஓகே, நல்ல விஷயந்தான், உண்மையாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயந்தான். டாப் பர்ஃபார்மிங் ஸ்டேட்டு குஜராத்து. ஆயுஷ்மான் பாரத் 120 ஃபேமிலிக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 120 கோடி ஃபேமிலி, சாரி 1 கிட்டத்தட்ட 1.25 கோடி ஃபேமிலிக்கு வந்து இது பெனிஃபிட் அப்படிங்கிறது போயிருக்கு. ஓகே, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க 2003 5 கோடியிலிருந்து 10 கோடியாக மாற்றிருக்காங்க. ஓகே, ரைட். விச் ஆர்கனைசேஷன் இஸ் தி நோடல் ஏஜென்சி ஓகே, நோடல் ஏஜென்சி ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி சப்போர்ட் டு புவர் பிரிசனர்ஸ் சிஸ்டம். ஓகே, புவர் பிரிசனர்ஸ் சிஸ்டம். ஸோ இப்போது ஜெயிலுக்கு போயிடுவாங்க ஒரு சிலர், அவங்க வந்து உண்மையாலுமே வந்து திருந்தி வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு எந்த நோடல் ஏஜென்சி வந்து ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. ஓகே, இது வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடியது. ஓகே, ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுற மினிஸ்ட்ரிஸ் வந்து 7 மினிஸ்ட்ரிஸ் இருக்குங்க. சாரி 7 மினிஸ்ட்ரிஸ் இல்லை, 7 டிபார்ட்மெண்ட். ஓகே, ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம். ஓகே, சப்போர்ட் பிரிசனர்ஸ். ஓகே, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ வந்து 1986 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் கீழே வருது. நியூ டெல்லி தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். அடுத்தது விச் டேட் இஸ் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் சாலிடாரிட்டி டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிசம்பர் 20. சாலிடாரிட்டி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், யுனைட்டிங் கம்யூனிட்டிஸ் ஃபார் அ ஷேர்டு ஃபியூச்சர். ஓகே, அடுத்தது 62வது சஸ்ட்ரிய சீமபால் அப்படிங்கிறது வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கீழே தான் வரும். ஓகேவா? 62வது ரைசிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இதுவும்.
ஓகே, ஆஃப்டர் இண்டோ சைனா வார் 1962 71 இண்டோ பாகிஸ்தான், சரி இண்டோ பாகிஸ்தான் 63 நினைக்கிறேன், 63. எஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 63க்கு அப்புறம் வந்து தோற்றுருவோம், நம்ம வந்து சைனா கிட்ட தோற்றுருவோம். அதுக்கப்புறம் வந்து பில்டு பண்ணது தான் வந்து இந்த சஸ்திரிய சீமபால். ரைசிங் டே வந்து டிசம்பர் 20. ஓகே, ஸோ இதோடைய ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் சின்கல். சஸ்திரிய சீமபால் வந்து சஞ்சய் சின்கல். இங்கே பாருங்கள், ஆஃப்டர் கான்ஃப்ளிக்ட் 1962 சாரி. ஓகே, 63 இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 7 சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் வந்து மினிஸ்ட்ரி கீழே வருது. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் போலீஸ் ஃபோர்ஸ், அப்புறம் வந்து இந்தோ திபெத்தியன் பார்டர் ஃபோர்ஸ், அப்புறம் இந்த சாஸ்திரிய சீமபால், இதெல்லாமே வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இவங்க வந்து ப்ரொடெக்டிங் 2450 கிலோமீட்டர் நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் பார்டர் வந்து இவங்க பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகே, முக்கியமான கேள்வி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, which airport in India recently inaugurated its new terminal building as the country's first nature-themed airport terminal? Nature-themed airport terminal யார்? லோக்பிரியா கோபிநாத் பர்டோலா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு கவுகாத்தியில் இருக்குது. அசாம் கவுகாத்தியில் இருக்குது. ஓகேவா? அசாம் கவுகாத்தியில். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கிறது வாங்கியிருக்கு. ஓகே, நியூ டெர்மினல் வந்து பிஎம் மோடி வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. பிஎம் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு, அதனால முக்கியமான நியூஸ். ஓகே, லோக்பிரியா கோபிநாத். ஓகே, எங்கே இருக்குன்னு பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நேஷனல் பார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அசாமில் தான் அதிகமாக இருக்குது. இதில் த டெர்மினல் ரிசீவ்டு இன்டர்நேஷனல் ஆர்கிடெக்சர் அவார்டு 2025 வாங்கியிருங்க. ஓகே, சிக்காகோவில் நடந்த இதில். அடுத்தது பிரைமரி டார்கெட் ஃபார் டிசிஎஸ் பேங்க் நெட்வொர்க். சரி, டிசிஎஸ் BANCS பிளாட்ஃபார்மோட பிரைமரி டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஓகே, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இருக்காங்க இல்லையா, அதோட பிளாட்ஃபார்ம். ஓகே, இது பிளாட்ஃபார்ம் நேம் என்னென்னு பார்த்துங்க. இவங்க வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு இது பண்ணுவாங்க. ஓகே, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஸ்விஃப்ட் கோட் அப்படிங்கிறது என்னென்னு தெரியும் இல்லையா? சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட், அது பேர் என்ன, இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன். ஓகே, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பேமெண்ட் எனேபிள் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஓகே, ஃபோட்டோ பார்த்து பயந்துடாதீங்க, நான் தான். ஓகேவா? ஓகே, விச் பார்க் இன் இந்தியா ரீசெண்ட்லி ரிசீவ்டு பிளாக் கேப்டு குப்புச்சின் மங்கி. ஓகே, குப்புச்சின் மங்கி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். ஓகேவா? இந்த மங்கி தான். இது ஏன் வந்து பிளாக் ஹேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, கருப்பு தொப்பி போட்ட மாதிரி இருக்குல்ல, பிளாக் கேப்டு. ஓகே, மண்டையை பாருங்கள், அந்த மாதிரி தான். ஓகே, அதனால் வந்து இதை சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம இந்தியா வந்து வாங்குகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த இதில் வந்து இது பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீட்டா வாங்கினப்போ, ஓகே, ஆஃப்ரிக்காலேருந்து வாங்கினப்போ நம்ம வந்து எங்கே விட்டோம் அப்படின்னா குனோ நேஷனல் பார்க்கு, மத்திய பிரதேஷ். அது மாதிரி இந்த இதை வந்து ஆஃப்ரிக்காலேருந்து தான் வாங்குகிறோம். இதை வந்து எங்கே விட போகிறோம் அப்படின்னா பன்னீர்கட்டா நேஷனல் பயோலஜிக்கல் பார்க் எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது, பன்னீர்கட்டா. ஓகே, பன்னீர்கட்டா எங்கேருந்து வாங்குகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ரைட்டு. வேறு ஏதாவது நியூஸ் இருக்கா? பன்னீர்கட்டா நேஷனல் பார்க்கு, அஸ்ஸாமு, சுந்தர்வன், வெஸ்ட் பெங்கால். ஓகே, ஓகே, ஃபஸ்ட்டு சீட்டா சவாரி வந்து குனோ நேஷனல் பார்க். ஏன்னா நேஷனல் பார்க் வச்சு வர்றதுனால நம்ம வந்து படிச்சுக்கிறது முக்கியம். ஓகே, கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க் சிக்கிமில் இருக்குது. எந்த எக்ஸாமில் வந்துச்சு? ரீசெண்டாக IBPS RRB POவில் வந்துச்சு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து காசிரங்கா நேஷனல் பார்க். ஓகேங்களா? இது வந்து ஹையஸ்ட் டென்சிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஹையர் டென்சிட்டி இருக்கிற இது வந்து காசிரங்கா நேஷனல் பார்க்கு. ஓகே, பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் வந்து கர்நாடகாவில் இருக்குது. கார்பெட் வந்து உத்தரகாண்டில் இருக்குது. பந்திப்பூர் கர்நாடகா. ஓகே, சுந்தர்வன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது? வெஸ்ட் பெங்கால் இருக்குது. புக்ஸா டைகர் ரிசர்வும் வெஸ்ட் பெங்கால் இருக்குது. ஓகேவா? அடுத்து வேறு என்ன இருக்குது? ஓகே, நாகார்ஜுனா டைகர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசில் இருக்குது. ஓகே, இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஆஃப்டர் சுந்தர்வன். ஏன்னா ரீசெண்டாக மெர்ஜ் பண்ணாங்க. காசிரங்கா நேஷனல் பார்க்கு அஸ்ஸாமு. ஓகேவா? அப்புறம் வந்து அஸ்ஸாம். அப்புறம் வேறு என்ன, இன்னும் வேறு எதுவும் இல்லை. பன்னீர்கட்டா. ஓகே, இது வந்து இது பன்னீர்கட்டா பார்த்தோம் இல்லையா, இது கர்நாடகா. காசிரங்கா தான் நிறைய வந்துகிட்டே இருக்குது.
ஓகே, சோனாலி கோஷ் வந்து கென்டர் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? IUCNல. காசிரங்கானு சிம்லிபால் வந்து ஒடிசா. ஓகே, சிம்லிபால் வந்து ஒடிசா. இந்தியா டிக்ளேர் 104வது நேஷனல் பார்க், சாரி 107வது நேஷனல் பார்க். ஓகேவா, சிம்லிபால். ஓகே, சிம்லிபாலும் வந்து பாந்தவ்கர் எங்கே இருக்குது? இல்லை பீத்தர்கனிக்கா, சாரி பாந்தவ்கர் வந்து இங்கே மத்திய பிரதேஷ். ஓகே, பீத்தர்கனிக்கா வந்து ஒடிசாவில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்கு. அதை தாண்டி வந்து சிம்னிபாலும் வந்து இதில் தான் இருக்குது, ஒடிசாவில் தான் இருக்குது. சிம்னிபால் அண்ட் பீத்தர்கனிக்கா. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். ஓகே, அடுத்து வந்து விச் ஷிப் டெலிவர்டு டு இந்தியன் நேவி. அது வந்து பார்த்தா 3rd of 8th ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் சேலோ வார்கிராஃப்ட். ஓகே, சேலோ வாட்டர்கிராஃப்ட். ஓகே, இது அர்னாலா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. ஓகே, அர்னாலா வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து ஆந்த்ரூத், தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாதீப். ஓகே, அஞ்சாதீப் ஏலே ஸ்டார்ட் ஆகுது. யார் பில்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ். ஓகே, கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் L&D. ஓகே, கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எங்கே இருக்காங்க? கொல்கத்தாவில் இருக்காங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வந்து இவ்வளோ 6 இருக்குது, பட் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு 3 வந்து பார்த்து வச்சுங்க. ஓகேவா, ஆனால் மொத்தம் 8 இருக்குங்க. 8, நமக்கு 6 தான் டீட்டெயில் கிடச்சிது. ஓகே, இது வந்து 8ல் வந்து தேர்டு. ஓகே, யார்? அஞ்சாதே வந்து 3. ஓகேங்களா, 3வது. ஓகே, L&Dயோட இதில் ஹெல்ப் படி பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகே, 88% வந்து இண்டிஜினியஸ் கண்டென்ட். ஓகேவா, அடுத்து வந்து which institution released policy report internationalization of higher education in India prospects potential and policy recommendations. ஓகே, இந்த மாதிரி ரிப்போர்ட்டெல்லாம் யார் பண்ணுவா? வேறு யார்? நான் தான் அப்படிங்கிற மாதிரி நீத்தி ஆயோக் தான் வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட்டெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ ஆன்சர் வந்து நீத்தி ஆயோக். விச் இன்ஸ்டியூஷன்? இன்டர்நேஷ்னலைசேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஓகே, ஹையர் எஜுகேஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உலகத்தரத்துக்கு கொண்டு போகணும். ஓகேவா, UG PG எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து R&Dயில் வந்து ரொம்ப கம்மியான செலவு பண்ணுற நாடு. ஓகே, ஹை GDPயில் கம்மியாக செலவு பண்ணுற நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஓகே, அதில் வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, பார்த்துங்க, 2040 டார்கெட் வந்து பொசிஷன் இந்தியா ஆஸ் குளோபல் எஜுகேஷன் ஹப் டார்கெட்டிங் 8 lakh to 11 lakh. அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டை வந்து பில்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பில்டு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து 11th hour. ஓகே, 11th hour அப்படின்னு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா சல்மான் ருஷ்டி. ஓகே, சல்மான் ருஷ்டி. ஓகேங்களா, ரீசெண்டாக அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத்தியால் குத்துனாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி கத்தியால் வந்து இவரை குத்துனாங்க. என்ன பிரச்சனையோ எதுவும் தெரியல, இவர் ஏதோ கருத்துக்கள் வந்து பிடிக்காமல் போயிருந்துருக்கலாம், அதனால் வந்து இவர் வந்து கத்தியால் குத்துனாங்க. அது வந்து பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஓகேவா, ஸோ அவர் எழுதுனதான் வந்து இந்த 11th hour அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரேஸ். ஓகேங்களா, ஸோ கடைசி நேரத்தில் பண்ணுறது இல்லை, எண்டு டைம் அப்படிங்கிறதான் வந்து இந்த 11th hour அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கோஸ்ட் ஐ. ஓகே, நாவல் கோஸ்ட் ஐ யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் கோஸ்ட். ஓகே, அமிதாப் கோஸ்ட். ஓகே, அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது? ஓகே, அடுத்து வந்து இந்தியாவும் நியூசிலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க டிசம்பரில். ஓகேங்களா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட 95% ஆஃப் ப்ராடக்ட் ஆர் கவர்டு அண்டர் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் நியூசிலாண்ட். ஓகே, ஸோ 99% அப்படின்னு வந்தால் UK. ஓகே, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டா. ஓகே, செட்டா இது வந்து பார்த்தா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகே, ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா வாட் இஸ் தி கமிட்டட் அச்சீவ்மெண்ட் அமௌண்ட் அண்ட் இட்ஸ் டென்யூர். ஓகே, டார்கெட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 15 வருஷத்தில் எவ்வளவு? 20 பில்லியன். 15 வருஷத்தில் 20 பில்லியன். ஓகே, 15 வருஷத்தில் 20 பில்லியன். ஸோ நியூசிலாண்டு வந்து ஒரு நல்ல கண்ட்ரிங்க. ஓகே, அதுவும் வந்து விவசாயத்தில் நல்ல ஒரு செல்ஃப் சஸ்டெயின்டாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ எங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளூர் விவசாயிகள் வந்து அடி வாங்குவாங்க, அதனால் வந்து நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு காரணம். இன்னொரு காரணம், அக்ரிகல்ச்சர் ஓப்பன் பண்ணோம்னா நல்ல ப்ராடக்ட்டு நியூசிலாண்ட்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அமெரிக்காவுக்கு நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் அவங்க கூட வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாமல் இருக்கிறது தான். ஸோ அவங்க என்ன பண்ணாலும் ஜெனட்டிக்லி மாடிஃபைடு சீட்ஸை வந்து உள்ளே இறக்கிடுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹியூஜ் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நல்லா பண்ணுது. ஓகேங்களா, நீங்கள் வந்து டெக்னாலஜி தான் அமெரிக்கா பெருசு அப்படின்னு நினச்சிடக்கூடாது.
அக்ரிகல்ச்சரில் அவங்க பயங்கரமாக பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவோட எக்ஸ்போர்ட் கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காவோட எக்ஸ்போர்ட் வந்து 3 மடங்கு அதிகம். ஓகே, 3 மடங்கு அதிகம். ஸோ அப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா அவன் உள்ளே டம்ப் பண்ண பார்ப்பான். ஓகே, எப்படி வந்து சைனாவோட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து டம்ப் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியினுடைய வாழ்வாதாரம் போச்சோ அது மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் அலோவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபார்மர்ஸோட இது போகும். ஓகே, அதனால் வந்து பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம். அதனால் நியூசிலாண்டுக்கு பண்ணலை. ஓகே, ஸோ இவ்வளோ கதை எதுக்கு சொன்னேன் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிங்க. ஓகேவா? ஓகே, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நியூசிலாண்டு கூட அது பார்த்துங்க 15 வருஷம் 20 பில்லியன். ஓகே, டபுள். ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து டபுள் ஆகணும். இப்போ 2030 நம்ம வந்து ஜோர்டன் கூட போட்டிருந்தோம் 5 பில்லியன் பைலேட்டர் ட்ரேட். பிரேசில் கூட 20 பில்லியன் பைலேட்டர் ட்ரேட். யூகே கூட 112. ஆனால் 120 ஒரு சிஸ்டம் ஒரு இதில் சிலது காட்டுது. ஆனால் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 2030 டபுள் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நமக்கும் யூகேக்கும் ட்ரேட் வந்து 56 பில்லியன் இருக்குது. அப்போ டபுள் அப்படின்னா 112 தான் வரும். 112ன்னு ஒரு இது காட்டுறாங்க. ஒரு சில வெப்சைட்ஸில் வந்து 120ன்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஆப்ஷனில் எப்படி வருதோ அதை வச்சு நீங்கள் போட்டுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ரஷ்யா கூட வந்து 100 பில்லியன் 2030. யூஎஸ்ஏ கூட 500 பில்லியன் 2030. இவங்க அவங்க பேர் என்ன யூஏஇ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் 100 பில்லியன் வித்தவுட் அது பேர் என்ன வித்தவுட் பெட்ரோலியம் ப்ராடக்ட். ஓகே, ஆனால் ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2030 தான் வந்து 100 பில்லியன் சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஆப்ஷன் வச்சு நீங்கள் தான் வந்து பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ சவுதி அரேபியா வந்து ஸோ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து எந்த கண்ட்ரிக்கு அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மாறிட்டே இருக்கும். ஓகேவா? ஆனால் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏ தான். செகண்ட் யூஏஇ. தேர்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தேர்டு வந்து எந்த கண்ட்ரி? தேர்டு எனக்கு தெரியல. ஃபோர்த் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபோர்த் வந்து நெதர்லாண்டு. ஃபிஃப்த்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சவுதி அரேபியா. ஓகே, அப்படியே மாறிட்டே இருக்கும். ஓகே, நம்ம வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக வாங்குகிறோம் அப்படின்னா சைனா சரி ரஷ்யா தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ரஷ்யா தான் ஃபஸ்ட்டு. ஓகே, ஈராக்கு செகண்ட். ஈரான் கிடையாது, ஈராக். ஓகே, ஈராக். தேர்டு சவுதி அரேபியா. ஓகேவா? ஃபிஃப்த்து வந்து யூஎஸ்ஏ. ஓகே, ஸோ ஈவன் நம்ம வாங்குறது கம்மியாக இருந்தாலும் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறது கம்மியாக இருந்தாலும் ஆனால் ஃபஸ்ட்டு பிளேஸில் அவங்க தான் இருக்காங்க. ஓகேவா? இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். மைக்கு ஹெட்ஃபோன் கனெக்ட் ஆகிருக்கா? கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். Who has been recommended by financial இல்லைங்க அதுக்கு பேர் என்ன FSIB இன்ஸ்டிடியூஷன் பீரோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பீரோ. ஓகே, அவங்க வந்து அவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இவங்க தான் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ அவங்க யாரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க எதுக்கு? MD and CEO ஆஃப் கனரா பேங்க். யார்? கனரா பேங்க்கில் யார் இருந்தாங்க? சத்ய நாராயண் ராஜு. அப்போ அவர் கிடையாது. அப்போது வேறு பேர் அப்படின்னு பார்த்தா பிரஜேஷ் குமார் சிங். ஓகே, இவர் வேறு வந்து சத்யநாராயணன் தூக்கி மைண்டில் இருந்து வெளியில் போட்டுட்டு இவர் தூக்கி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ ஹிண்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை ஹிண்ட் மாற்றுறது கஷ்டமாக இருக்குது. அதுதான் பிரச்சனை. ஓகே, பிரஜேஷ் குமார் சிங் ரெக்கமெண்டட் தான், ஃபிக்ஸ் பண்ணலை, ரெக்கமெண்டட். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த FSIB வந்து பண்ணால் 2022 வந்து BBBன்னு இருந்ததை மாற்றினாங்க. இப்போ அதனுடைய ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா பானு பிரதாப் சர்மா. ஓகே, அடுத்து வந்து பேடிஎம் வந்து பேரண்ட் கம்பெனி ஆஃப் 197 கம்யூனிகேஷன் UK வருது. ஓகே, பிளான் டு எஸ்டாப்ளிஷ் wholly owned subsidiaries in which two countries. ஸோ அங்கேயும் வந்து அவங்களோட கிளைகளை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓகேவா? எந்த கண்ட்ரி பார்த்தா இந்தோனேஷியா அண்ட் லக்சம்பர்க். ஓகேவா? இந்தோனேஷியாவினுடைய கேபிட்டல் வந்து ஜகார்ட்டா. கரன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியன் ருஃபியா. ஓகே, லக்சம்பர்க் சிட்டி அண்டு யூரோ. ஒரு சிட்டியாக இருந்து கண்ட்ரியாக மாறினது லக்சம்பர்க். அதே மாதிரி தான் சிங்கப்பூர் சிட்டி. மெக்சிகோ கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கண்ட்ரி ஞாபகம் இருக்குது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஜென்ரல் நாலேஜை பற்றி நம்ம வந்து இப்போ வந்து உங்களோட ஜென்ரல் நாலேஜை செக் பண்ணுற நேரம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிட்டியாக இருந்து கண்ட்ரியாக மாறின கண்ட்ரிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் சிங்கப்பூர், மெக்சிகோ, அப்புறம் வந்து லக்சம்பர்க் 3 வேறு ஏதாவது சொன்னனா? 3 தவிர ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். ஓகே, இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்துங்க அப் டு 25 crore 2 இதில் வந்து தனித்தனியாக பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து DRDO லேப் வந்து DRDO லேப் ட்ரான்ஸ்ஃபர்டு தி டெக்னாலஜி ஃபார்
10 kilowatt laser directed energy weapon, laser directed energy weapon to Apollo Microsystem. ஓகே லேப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, இப்போ வந்து என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அதை உங்ககிட்ட கொடுத்து நான் பண்ண சொன்னேன் அப்படின்னா அது டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா, அதான் இப்போ நான் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த வீடியோவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தர்கிட்ட வந்து இது எல்லாத்தையும் நான் வந்து கற்று வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நானாக கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சில விஷயங்கள் அதை வந்து அவருக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் ட்ரான்ஸ்ஃபர், டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதுதான். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா 10 kilowatt லேசர் டைரக்டட் எனர்ஜி வெப்பன். ரைட்டா, ஓகே, யாருக்கு தர்றாங்க? அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்க்கு. ஓகே, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்ஸு ஹைதராபாத், அவங்க செஸ்ஸு ஹைதராபாத், பேரே செஸ்ஸு. ஓகேடா, ஹைதராபாத்தில் இருக்குது. ஹைதராபாத்னு வந்து சொன்னதுன்னா உங்களுக்கு வந்து தெலுங்கானா. அப்போ செஸ் பிளேயர் யார் இருக்காங்க சொல்லுங்கள்? செஸ் பிளேயர் தெலுங்கானாவிலேருந்து வரக்கூடிய செஸ் பிளேயர் யாருன்னு சொல்லுங்கள், யோசிங்க. அர்ஜுன் எரிகேசி, ஞாபகம் இருக்கா? அர்ஜுன் எரிகேசி. ஓகே, அவர் வந்து ரீசெண்டாக ஜெருசலம் செஸ் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணியிருந்தார் எகென்ஸ்ட்டு யாருக்கு? அவர் பேர் என்ன? விஸ்வநாதன் ஆனந்த். ஓகே, விஸ்வநாதன் ஆனந்த் தான் இந்தியாவினுடைய முதல் கிராண்ட் மாஸ்டர் 1988. ஓகே, தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் 36 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க 91ல். ஓகே, 91ல் 36 தமிழ்நாட்டிலேருந்து தான். ஓகேவா, 88வது கிராண்ட் மாஸ்டர் வந்து திவ்யா தேஷ்முக்கு, 4வது உமன் கிராண்ட் மாஸ்டர் அவங்க தான். ஓகேங்களா, 4வது, ஏன்னா வந்து வேர்ல்டு சாம்பியன் உமன் அவங்க தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. 18வது வேர்ல்டு செஸ் சாம்பியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குகேஷ் எகெயின்ஸ்ட் டிங் லிரேன். அவர் வந்து சைனாவை சேர்ந்தவர். எங்கே நடந்துச்சு அப்படின்னா சிங்கப்பூரில் நடந்துச்சு. ஓகேவா, ஓகே, அவ்வளோதான். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்தது குருகிராம்ங்கிற ஐயோ வளர்றேன். இந்தியா ஆப்டெல் லிமிடெட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் கம்பெனி. ஓகேவா, இங்கே இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ் குருகிராம், ஹரியானா. ஓகே, டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரர், வெப்பன் மேனுஃபேக்சரர். ரீசென்ட்லி சைன்டு கொலாபரேஷன் அக்ரிமெண்ட் வித் which foreign company for indigenous manufacturing of high precision device system, துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம். ஓகே, ஹை ப்ரிசிஷன் டிஃபென்ஸ் சிஸ்டம் யார்? இந்தியா ஆப்டெல். ஓகே, யார் கூட சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 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 சிஸ்டம், அந்த இது பேர் என்ன? சிக்மா 30N நேவிகேஷன் சிஸ்டம் அண்ட் CM3MR ஃபயரிங் சைட். ஓகே, இதுதான் வந்து ப்ரிசிஷன் கைடட் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஓகேவா, யார் கூட சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் எலக்ட்ரானிக்ஸ் டிஃபென்ஸ். ஓகே, சாஃப்ரான் எலக்ட்ரானிக்ஸ் டிஃபென்ஸ். ஓகே, இது எந்த கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். சாஃப்ரான் அப்படின்னாலே ஃப்ரான்ஸ். ஓகே, சாஃப்ரான் அப்படிங்கிறது குங்குமப்பூ, ஆனால் வந்து ஃப்ரான்ஸ் வந்து அங்கே கம்பெனி இருக்குது. ஓகேவா, ஸோ பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் கூட அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? இயரோட ஸ்டார்டிங்கில் சம்திங் ஹேமர் வெப்பனுக்காக போட்டிருந்தாங்க. யார் கூட? சாஃப்ரான் கூட தான். யார்? பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். ஓகேவா, ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஓகே, ஹூ பிகம் த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு வீல் சேர் யூசர் டு ட்ராவல் ஸ்பேஸுக்கு வந்து நான் வந்து ஸ்பேஸில் வந்து டூரிசத்தை ப்ரமோட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கிற என்ன சொல்கிறது சொல்லுவாங்க இல்லையா பழமொழி, வேலை இல்லாத டெய்லரு யானைக்கு டவுசர் தைச்ச கதையா. இவங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிலாவுக்கு அனுப்புறேங்கிறான், மார்ஸுக்கு அனுப்புறேங்கிறான், இன்னொருத்த வீனஸ்க்கு அனுப்புறேங்கிறான், யுரேனஸ்க்கு அனுப்புறேங்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் ட்ராவல் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. ஓகேடா, இதில் வந்து யார் இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் மாமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெஃப் பெஜாஸ் மொட்டை அங்கிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெர்ஜின் கேலக்டிக்னு ஒரு இது கம்பெனி இருக்கும், அது பேர் பெர்னட் அர்னால்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, அவரும் வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆனால் இது பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெஃப் பெஜாஸ், அமேசான் கம்பெனி. ஓகேங்களா, ஸோ யார் போக போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வீல் சேர் யூசர். ஓகேங்களா, மிச்சாலே பெந்தாவோஸ். ஓகே, மிச்சாலே பெந்தாவோஸ். இவர் வந்து ஜெர்மன் இன்ஜினியர். ஓகே, உண்மையாலுமே வந்து ஜெர்மனில் வந்து இன்ஜினியரிங் வந்து பயங்கரமான ஒரு இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க ஜெர்மனில். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வீல் சேர் யூசர் டு ட்ராவல் ஸ்பேஸ். ஓகேங்களா, ஓகே, இதெல்லாம் பார்த்துங்க. ப்ளூ ஆரிஜின் கம்பெனி பேர் வந்து ஜெஃப் பெஜாஸோட கம்பெனி பேர் வந்து ப்ளூ ஆரிஜின். ஓகேங்களா, நியூ ஷெப்பர்ட் S-37 ராக்கெட்டில் தான் இவர் போக போகிறார். ஓகே, பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பெந்தாவோஸ், மிச்சாலே பெந்தாவோஸ். Which of the following has been invited as chief guest for இந்தியாவோட 77வது ரிப்பப்ளிக் டே எப்போ நடந்தது? குழப்பிக்கூடாது. ஓகேங்களா, 15-26 குழப்பிக்கக்கூடாது. ஓகே, எனக்கு கொஞ்சம் வாயில் சனி.
அரசியல் பேசக்கூடாது தான், தவறு. ஓகே, 77வது ரிப்பப்ளிக் டேவோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாப் யூரோப்பியன் கமிஷன், யூரோப்பியன் யூனியனோட அவர் பேர் என்ன, கமிஷனர் அண்டு அவங்க பேர் என்ன, ஓகே நில்லுங்க பார்க்கலாம். உர்சுலா ஒண்டர்லியனும் அதுக்கப்புறம் வந்து அவர் பேர் என்ன, கோஸ்டோன்னு வருமே, பேர் மறந்துருச்சா, கோஸ்டோ 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 ஓகே வரல, நில்லுங்க அடுத்தது இருக்கான்னு பார்ப்போம். உர்சுலா ஒண்டர்லியான், அதுக்கப்புறம் வந்து ஆண்டோனியோ கோஸ்டோ, ஆட்டா பிரசிடென்ட்டு அண்ட் யூரோப்பியன் கமிஷன் பிரசிடென்ட்டு, யூரோப்பியன் கவுன்சில் பிரசிடென்ட். யூரோப்பியன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உர்சுலா ஒண்டர்லியான். ஓகே, கமிஷன் வாங்குவாங்க. ஓகே, அதனால் வந்து அவங்க. ஓகே, கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டோனியோ கோஸ்டா. ஓகே, 77வது ரிப்பப்ளிக் டே. 76 போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியாவினுடைய பிரசிடென்ட் வந்திருப்பார், ஞாபகம் இருக்கா? எஸ், அதான் யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ் ஆர் ஷெட்யூல் டு அட்டன் 2026 ரிப்பப்ளிக் டே பரேட் ஆஸ் அ சீஃப் கெஸ்ட். யார்? உர்சுலா ஒண்டர்லியான், ஆண்டோனியோ கோஸ்டா. ஓகே, 76 வந்து பார்த்தீங்கன்னா பிரபாவோ சுபியான்டோ. ஓகே, அடுத்து வந்து இம்மானுவேல் மேக்ரான், பிரான்சினுடைய பிரசிடென்ட். ஓகே, அப்துல் ஃபட்டா எல்சி. ஓகே, அப்துல் ஃபட்டா எல்சிசி, அவர் வந்து ஈஜிப்டினுடைய பிரசிடென்ட்டு. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா தான். ஓகேங்களா, சுகார்னோ 1950. ஓகே, 1950. ஓகே, அடுத்து வந்து பேசா மஹோத்சவ் ஆர்கனைஸ் பை விச் ஆர்கனைசேஷன்? பேசா மஹோத்சவ் எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தா பஞ்சாயத்து ராஜ். ஓகே, ஸோ இது எந்த யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம். பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்டர் யார்? அவர் பேர் என்ன, ராஜீவ் ரஞ்சன் சிங். ஓகேவா, ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட் மினிஸ்டர் தான் இது பண்ணியிருக்காரு. அவர் பேர் என்ன அப்படின்னா கொனிடலா பவன் கல்யாண். ஓகேங்களா, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா, டாட்டா சுமாவில் அப்படியே பயங்கரமாக வருவாங்க. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் நடந்திருக்குங்க. ஓகே, யார்? பேசா மஹோத்சவ். ஓகேங்களா, பேசா மஹோத்சவ் இஸ் envisaged as a national platform for celebrating the cultural and traditional heritage of tribal communities from Pesa series. Okay, Pesa areas. ஓகே, இது வேறு ஏதாவது இருக்கா? ஓகே, பேசா ஆக்ட் வந்து பார்த்துங்க 1996 பேசா ஆக்ட். பேசா அப்படின்னு என்ன? பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்டு ஏரியாஸ். பேசா ஆக்ட் 96, நான் பிறந்ததுக்கு அடுத்த வருஷத்துக்கு வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கேன். இல்லைனா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கேன். 96 96 படம் வந்துச்சு இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படியோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்கயா. ஓகே, விச் நியூ இனிஷியேட்டிவ் ஹேஸ் பீன் இன்ட்ரடியூஸ்டு 6th cycle ஆஃப் ஆல் இண்டியா டைகர் எஸ்டிமேஷன். வைல்ட் லைஃப் ஆக்ட் எந்த வருஷம் சொல்லுங்கள்? வைல்ட் லைஃப் ஆக்ட் எந்த வருஷம் சொல்லுங்கள்? 1972. ஓகே ஓகே, ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விச் நியூ இனிஷியேட்டிவ் ஹேஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட். எந்த இனிஷியேட்டிவ்? பி, மேனேஜ்மெண்ட் ஆஃப் டைகர்ஸ் அவுட் சைட் த டைகர் ரிசர்வ். ஓகே, கண்டுபிடிக்கணும். ஓகே, டைகர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கணக்கெடுக்கணும். ஓகே, டைகர் பாப்புலேஷன் குறைச்சிட்டு இருக்கு. ஸோ அப்போ டைகர் ரிசர்வ் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அவுட் சைட் டைகர் ரிசர்வ் வி மஸ்ட் என்ன சொல்கிறது, சென்சஸ் அப்படிங்கிறது வந்து அது எடுக்கணும். ஓகே, 28வது மீட்டிங். ஓகே, ஹெல்ட் இன் சுந்தர்பன் டைகர் ரிசர்வ். பார்த்தீங்களா, டைகர் ரிசர்வ் இது எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்குது. புக்ஸா டைகர் ரிசர்வ், சுந்தர்பன் டைகர் ரிசர்வ். ஓகே, 2 டைகர் ரிசர்வ் தான் வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்குது. 6th cycle. ஓகே, 6th cycleங்க. என்னடா அது? ஓகே, இதில் வேறு ஏதாவது இருக்கா? வேறு எதுவும் இல்லை. ஓகே, அடுத்து வந்து ஆஸ் பர் 5th cycle ரிசல்ட் படி, 5வது சைக்கிள். ஓகே, ரிசல்ட் படி இந்தியாவில் எத்தனை இது இருக்குது, டைகர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் தான் சொல்லியிருக்காங்க. வைல்ட் டைகர் பாப்புலேஷன் 3682. 3682. ஓகே, 36 6 ஸ்கொயரு, 81 9 ஸ்கொயரு, அது கூட 1 சேர்த்திக்கிங்க, அவ்வளோதான். ஓகே, ஸ்னோ லெப்பர்ட் வந்து அதிகமாக இருக்கிற பாப்புலேஷன் இது எந்த ஏரியா சொல்லுங்கள்? ஸ்னோ லெப்பர்ட். ஓகே, ஸ்னோ லெப்பர்ட் லடாக் 477. ஓகே, லெப்பர்ட் கேபிட்டல் ஆஃப் இந்தியா எதுன்னு சொல்லுங்கள்? பெங்களூரு. ஓகேங்களா, லெப்பர்ட் கேபிட்டல். ஓகே, எஸ் 22. ஓகே, மத்திய பிரதேசில் தாங்க அதிகமான டைகர் இருக்குது. டைகர் ரிசர்வ்ஸ் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா?
இதெல்லாம் டைகர் ரிசர்வ்ஸ் 9 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது. அப்போ மத்திய பிரதேஷ், செகண்டு கர்நாடகா. ஓகே, இதில் தமிழ்நாடு வந்து 5வது பிளேஸில். ஓகே, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ரைட். ஓகே, அடுத்து வந்து ஹூ வின் ஓவரால் எலைட் மென் கேட்டகரி அட் டாடா ஸ்டீல்ஸ் வேர்ல்டு 25K கொல்கத்தாவில் நடந்த 25 கிலோமீட்டர் மேரத்தான். ஓகே, இதில் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பி ஜோஷ்வா செப்பட்டை. ஓகே, இவர் வந்து வேறு கண்ட்ரி. ஆனால் இந்தியாவில் வந்து டாப் பிளேஸ் வந்தது வந்து குர்வீர் சிங். ஓகேவா, குர்வீர் சிங்கை பற்றி கேட்கலாம். ஓகே, 10th எடிஷன் இது. ஓகே, ஜோஷ்வா உகாண்டாவை சேர்ந்தவர். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈத்தியோப்பியா. ஸோ இவங்க வந்து இன்ஹரண்ட்டாகவே ஆஃப்ரிக்கன் பீப்புள் இந்த மேரத்தானில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸே இவங்க தான் வர்றாங்க. ஓகேங்களா, ஜெனட்டிக்காகவும் சரி எப்படின்னு தெரில. ஓகே, ஆனால் வந்து இந்தியன் அத்லெட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா குர்வீர் சிங். ஓகே, ரெக்கார்ட் பிரேக் வந்து பார்த்துங்க. ஓகே, 5th ஓவரால் 5th வந்திருக்காரு. 1 மணி நேரம் 12 நிமிஷம். ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 11 நிமிஷம். 1 நிமிஷம் கேப் அப்படிங்கிறது எவ்வளோ? 1 நிமிஷம் கூட இல்லைங்க. பாருங்கள், இவர் 49 செகண்டு, இவர் வந்து 6 செகண்டு. 2 பேருக்கு கேப் போட்டிங்க அப்படின்னு வச்சுங்களேன், 17 செகண்டில் வந்து 5வது பிளேஸ். அடேங்கப்பா. ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகே, கன்சிடர் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரிகார்டிங் ப்ளூபேர்ட் பிளாக் 2 சேட்டலைட் மிஷன். ஓகே, ப்ளூபேர்ட் பிளாக் 2 சேட்டலைட் மிஷன். இதில் எது தப்புன்னு கேட்டிருக்காங்களா கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சேட்டலைட் இஸ் டெவலப்டு பை AST ஸ்பேஸ் மொபைல். ஓகே, US பேஸ்டு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி. ஓகே, பீயிங் லான்ச்டு பை ISRO LVM. ஓகே, லான்ச் வெஹிக்கிள் மிஷன் 3 ராக்கெட். கரெக்டாக. ஸோ அமெரிக்கா கம்பெனி தயாரிக்குது, அதை வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம். ஓகேங்களா, அதுதான் விஷயம். LV-3M ராக்கெட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் டு ப்ரொவைட் ஹை ஸ்பீட் செல்லுலார் ப்ராட்பேண்ட் 4G 5G டைரக்ட்லி டு ஸ்டாண்டர்ட் unmodified smartphones. Okay, unmodified smartphones from space. Okay, இது கரெக்டு. The satellite will operate geostationary orbit to ensure continuous coverage over a fixed geographic area. கரெக்டா, geostationary orbit இல்லை, low earth orbit. low earth orbit. ஓகேங்களா, அப்போ இது தப்பு. தேர்டு தப்பு. அடுத்தது, இட் ஃபியூச்சர்ஸ் a massive 223 square meter patched array antenna, making it the largest commercial communication array ever deployed in its orbit. கரெக்ட். ஓகே, இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 6100 கிலோ to 6500 கிலோ இருக்குமா. ஹெவியஸ்ட் பேலோட் எவர் லான்ச்டு பை ISRO LVM3 வந்து லான்ச் பண்ணியிருக்கா. நம்ம மண்ணிலேருந்து லான்ச் பண்ணல, இதுதான் ஹெவியஸ்ட். ஓகேவா, அப்போ ஆப்ஷன் வந்து எனக்கு B3 மட்டும் தப்புங்க. ஏன்னா வந்து ஜியோ ஆர்பிட்டல் கிடையாது, ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் கிடையாது, அது பேர் என்ன, லோ எர்த் ஆர்பிட். ஓகே, ஸோ இது லான்ச் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஸ்பேஸ் இந்தியா. இவங்க 2019 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம், பெங்களூரில் இருக்குது. ஓகே, இதுவும் வந்து இஸ்ரோவுடைய ஒன் ஆஃப் தி சப்சிடரிஸ். ஓகே, லோ எர்த் ஆர்பிட். ஓகே, அவ்வளோதாங்க. அடுத்தது, விச் டிஸ்ட்ரிக்ட் இன் கர்நாடகா பிரைமரி ப்ரொடியூசர் ஆஃப் GI டேக் இண்டி லைன் விச் ரீசென்ட்லி என்டர்ட் தி ஒமான் மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இண்டி லைன். ஓகே, இந்த இண்டி லைன் வந்து யூகேக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியோ 3 மாதத்துக்கு முன்னாடியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒமானுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா GI டேக் வாங்கியிருக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இண்டி லைன். ஓகே, இது எது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எந்த ரீஜியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்து அனுப்பப்படுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, விஜயபுரா. ஓகே, ஓகே, அதுதான் விஜயபுரா 3 மெட்ரிக் அனுப்பிச்சிருக்காங்க ஒமானுக்கு. ஓகே, ரீசெண்ட் வந்து 350 கிலோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீச்டு யூகேக்கு போயிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டே P. ராமானுஜம். ஓகே, நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டே டிசம்பர் 22. ஓகே, ஸ்ரீனிவாச ராமானுஜன். ஓகே, அவ்வளோதான். ஸ்ரீனிவாச ராமானுஜன் வந்து ஈரோட்டில் பிறந்தவர். கரெக்டாக. ஓகே, 25வது ஆனிவர்சரி. ரைட்டு, மன்மோகன் சிங் காலத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பை.